பராபவ வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20/4/2026 திங்கட்கிழமை காலை 7:28 மணி வரை வளர்பிறை திருதியை திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை சதுர்த்தி திதியும், நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 7:15 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன் செவ்வாய் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகஸ்ரீசம், அவிட்டம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மருத்துவ சிகிச்சை சார்ந்த முறைகளை மேற்கொள்ள உகந்த தினம், கலைகளை பயிலுவதற்கு உகந்த தினம், வீடு வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. சதுர்த்தி திதி என்ற முறையிலும், அட்சய திருதியை சுப முகூர்த்த நாள் என்ற முறையிலும் சுப காரிய நிகழ்வுகளை செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாகவும், விநாயக பெருமானை வழிபட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் இன்றைய நாளில் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: எதிர்பாராத அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும்? நாமே சிந்திக்காத சூழலில் பெரிய அளவிலான பொருளாதார உயர்வுகள் ஏதாவது ஒரு வகையில் உழைப்பில்லாமல் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைப்பதற்கான கிரக சூழல்களாக நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற கிரக நிலைகள் என்ன? அதற்கான பாவகம், அதிர்ஷ்டத்தை சொல்லுகிற பாவகம் 6, 8ஆம் பாவகம். மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேற்கூறிய பாவகங்களில் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரன் போன்ற கிரக தொடர்புகள் இருந்து தசை நடத்துகின்ற சூழலில் சம்பந்தப்பட்ட ஜாதகர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெரிய அளவில் பொருளாதார உயர்வினை அடைவார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் இருக்கிறது. அதாவது சுக்கிரன் பயிற்சி அடைந்திருக்கின்ற சூழலில் இன்றைய தினம் மேசத்திற்கு துவங்குகிறது. சுக்கிரன் அவருடைய சொந்த வீடான ரிஷப வீட்டிற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். மேச ராசியில் சூரியன் மட்டுமே அமர்ந்திருக்கின்ற நிலையில் இன்றைய நாளின் செயல்பாடுகள் சுறுசுறுப்பாகவும் மேம்பட்டதாகவும் இருக்கும். அனைத்திலும் தலைமைத்துவம் கூடுதலாக இருக்கும். அனைவராலும் புகழப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தடைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். உழைப்பதற்கு அஞ்ச மாட்டீர்கள். எதிலும் நினைத்ததை சாதிப்பீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். சகோதர வகையில் ஆதாயம் உருவாகும். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் நல்லது. அதாவது வீடு, பூமி, வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் நல்லவிதமாக முடிவை எட்டும். மனோதைரியமும் தெம்பும் கூடுதலாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் சற்று சாதகமில்லாத சூழல் காணப்பட்டாலும் வரவேண்டிய பணம் நிறைவாக கைக்கு வரும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்களும் வலிமையாகவே இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாக இருப்பதன் மூலமாக அனுகூலத்தை பெறலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியும் சந்தோஷமும் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு சாதகமான சூழல்கள் உண்டு. புதிய நண்பர்கள் அமைவார்கள். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்குகள் இழுபறியாக இருக்கும். கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு மனதில் தைரியமும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனைத்து நிகழ்வுகளிலும் நல்லதொரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக மேசத்திற்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக வல்லமைகள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எதிர்ப்புகளை சமாளிக்கின்ற வல்லமை, எதிர்பார்ப்புகள் எல்லாம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ராசிக்குள் ராசிநாதன் மிக அபாரமான முறையில் சஞ்சரித்திருக்கிறார் சுக்கிரன். கூடுதலாக வளர்பிறை சந்திரனும் இருப்பது கடந்த ஒரு சில வாரங்களாக இருந்து வந்த சுறுசுறுப்பில்லாத சூழலை மாற்றி ரிஷபராசியினருக்கு கூடுதல் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். திருமண தடை ஏற்பட்டு வந்த பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் சார்ந்த விஷயங்களிலே வெற்றிகரமான தன்மைகள் ஏற்படும். கூடுதலாக பெற்றோர்களின் சம்மதமும் உறுதியான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு கூடுதல் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்துவது தொடர்பான அனைத்து விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படுகின்ற தினமாக, ரிஷபத்திற்கு எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடித்து வெற்றி காணுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குறிப்பாக சங்கடங்கள் விலகும். சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு உயரும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலமாக அநேக அனுகூலங்களை பெறிருக்கிறீர்கள். ஒரு சில அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்களும் புது பங்குதாரர்கள் இணைவதற்கான தன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள், ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இது போன்ற துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கும் சாதகமான தன்மைகள் உண்டு. மேலதிகாரிகள் அனைத்து விதமான நிலைகளிலும் உயர்வினை பெற இருக்கிறீர்கள். அதனால் எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் பணியிடங்களில் உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்து இறுக்கமான சூழல் மாறி மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உருவாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குடும்ப உறவுகளுக்குள் நல்லதொரு உற்சாகம் நிறைந்த தன்மை உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் மதிப்பு மிகுந்த தன்மைகளை உணர்கிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கவலை விலகுகிற நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியினுடைய முக்கிய யோகரான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் மறைந்து 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் ராசியினுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு உயர்வினை பெறக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். வேலை தேடிக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு நல்ல ஊதியத்தோடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குறிப்பாக கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள்ளும் மகிழ்ச்சியான தன்மைகள் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கின்ற தினமாக, அனைத்திலும் நினைத்தது நடக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக அதிகார தோரணையோடு காணப்படுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் போற்றப்படும். மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். புத்தி தெளிவு உருவாகும். நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமானதொரு நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நல்லதொரு ஆதாயம் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற நல்லதொரு விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத, தவிர்க்க இயலாத சுப விரய செலவுகள் ஏற்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். குழந்தைகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் அனுகூலத்தை செய்யும். பெண்மணிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி காண இருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு உங்கள் கௌரவம் உயருகிற தன்மைகள் உண்டு.
விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்கை கைவிடுவது அநேக அனுகூலங்களை தரும். அரசியல்வாதிகள் ஏற்றத்தை பெறக்கூடிய நாளாக, அனைத்திலும் சிறப்புகள் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது, எப்படிப்பட்டதான சூழலை நீங்கள் இன்றைய நாளில் உணர இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் உச்சம் பெற்று வளர்பிறை நிலையில் 11ஆம் இடத்தில் சுக்கிரனோடு அபாரமாக இன்றைய நாளில் சஞ்சரிக்கிறார். உற்சாகமும் உத்வேகமும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனையும் பெண்களால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் ஏற்படுகின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் அபாரமான முறையில் இருக்கிறது. மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். தொழில்துறை என்பவர்களுக்கு அநேக அனுகூலங்கள், புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைப்பது, தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். திரவ நிறப் பொருட்கள், வெள்ளை நிறப் பொருட்கள், பால், பழம், காய்கறி, ஜூஸ், பதப்படுத்தப்பட்ட ஏற்றுமதி சம்பந்தமான பொருட்கள் செய்கின்ற தொழில் சார்ந்த அமைப்பில் உள்ள அனைவருக்குமே நல்லதொரு ஆதாயம் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். புகழ் பெறுவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக உள்ள தினமாக கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தையும் மிக பொறுமையாக நிதானமாக செய்து முடித்து வெற்றி காணுவீர்கள். மற்றவர்களிடம் வரவேற்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனதளவில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகும். அலுவலகம் தொடர்பான பயணம் அமோகமான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் மாறும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாக கடகத்திற்கு கவலைகள் நீங்குகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியில் கேது, ராசிக்கு 10 வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் இணைந்திருக்க, ராசியினுடைய 11ஆம் பாவகத்தில் அபாரமான முறையில் குரு அமர்ந்திருக்க, 8இல் சனி, செவ்வாய், புதன் போன்ற கிரக தொடர்புகளோடு சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்ற தொழில்துறையில் புதியதொரு சாதனைகளை புரிகின்ற தினமாக அஷ்டம சனியினுடைய அல்லல்கள் இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி நடை போடுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கும். எல்லா வகையிலும் நிம்மதியான சூழல்கள் உருவாகும். குறிப்பாக புதிய நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் சாதகமான தன்மைகள் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சற்று சுமாரான சூழலில் இருந்தாலும் லாப நிலை மேம்படும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் அமோகமான முறையில் இருக்கிறது. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் மிகவும் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசி தக்க வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகம் பார்க்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் ஆதரவும் நிறைவாக கிடைக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிக்க முடியாமல் திண்டாடக்கூடிய பெண்மணிகளுக்கு இன்றைய நாளில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடம் நீங்கும். குழந்தைகளால் உற்சாகம் உருவாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அனைத்திலும் கூடுதல் கவனத்தோடும் இருப்பது எல்லா விதத்திலும் வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும்
நல்லதொரு மேம்பட்ட ஆசிர்வாதமும் கிடைக்கக்கூடிய தடைகள் மறைகின்ற தினமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற தினமாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய மாற்றங்களும் மகிழ்ச்சியான அனுபவங்களும் நிறைந்த நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் இருக்கும். 2 10ஆம் இடங்களோடு குரு பகவான் அபாரமாக தொடர்பு கொள்ள பாக்கியஸ்தானத்திற்கு சுக்கிரன் பயிற்சி அடைந்து வளர்பிறை சந்திரனோடு அபாரமாக சஞ்சரிக்கின்ற அனைத்து வளங்களும் நலங்களும் கூடுதலாக கிடைக்கப்பெறக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான செயல்பாடுகளில் அநேக விதமான பாராட்டுதல்களை பெற இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் 8இல் சஞ்சரிக்கின்ற சூரியன் தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமில்லாத தன்மைகளை ஏற்படுத்தும். கவனமாக இருங்கள். அமைதியோடும் சாந்தமாக பேசுவதன் மூலமாக எல்லா விதத்திலும் நல்லதொரு முழுமையான நிறைவை பெற இருக்கிறீர்கள். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். மனம் விரும்பியது போல் செயல்படுவதற்கான சூழல்கள் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகள் அனுகூலமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையும். மேலதிகாரிகள் ஆதரவு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக குறிப்பிடத்தகுந்த செலவுகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். பெண்மணிகளுக்கு உங்களது அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் அதிக கவனம் தேவை. மாணவர்களுக்கு விரும்பியதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் விருப்பமும் அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல உற்சாகம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அனைத்திலும் நல்லதொரு உயர்வும் மேம்பட்டதொரு பலன்களும் நடக்கின்ற நாளாக, வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ள தினமாக அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் அமைகிறது. தடைகள் நீங்கி நினைத்தது நடக்கின்ற சூழலோடு கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் அபாரமான முறையில் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். வளர்பிறை சந்திரனோடு அதிர்ஷ்ட பாவகத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்க 6ஆம் பாவகம் மற்றும் கூடுதலாக 6ஆம் பாவகாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற தன்மைகள். புதன் குரு பரிவர்த்தனை, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், இது போன்றதொரு சூழல்களில் நல்லதொரு அனுகூலத்தை மேற்சொன்ன தொழில் அமைப்புகளில் லாபத்தை பெறக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதே நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான தன்மைகளும் உண்டு. நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதிப்பீர்கள். நிம்மதியான சூழலை உறுதியாக பெற்றிருக்கிறீர்கள். புத்தி கூர்மையுடன் செயலாற்றி எந்த சிக்கலையும் தீர்க்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிக கவனமுடன் கையாள்வது நல்லது. எல்லா காரியங்களிலும் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய விஐபிகளின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது நல்லது. மனதளவில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி காண்பீர்கள். குறிப்பாக நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு நல்லதொரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது மகிழ்ச்சியை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். குழந்தைகளிடம் அன்பு செலுத்துவீர்கள். அவர்களுக்காக குறிப்பிடத்தகுந்த செலவினை உறுதியாக செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். புதியதான மாற்றங்களையும் நல்லதொரு சந்தோஷமான அனுபவங்களையும் உணரக்கூடிய நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் அனுகூலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிறது? நிம்மதியான தன்மைகளையும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் கூடுதலாக கொடுக்கின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக 6ல் சஞ்சரித்து வந்த சுக்கிரன், கூடுதலாக சந்திரன் போன்ற கிரகங்கள் 7ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார்கள். ராஜயோகாதிபதி வளர்பிறை சந்திரனாகி சுக்கிரனோடு இணைந்து ராசியை தொடர்பு கொள்ளுகிற சுப நிகழ்வுகளும் மங்களகரமான சூழல்களும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். கூடுதலாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். புதிய தொழில் பங்குதாரர்கள் அமைவார்கள். கூடுதலாக மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் மறையும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. 6ஆம் பாவகத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளையும் தேடிக் கொடுப்பார். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயம் மேம்படும். பெருமளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். திட்டமிட்டு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். எதிலும் சிக்காமல் நழுவுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிக்கலான சில விஷயங்களையும் சாதுரியமாக பேசி முடிப்பீர்கள். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்பிருந்ததை விட கூடுதல் லாபத்தை கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதால் அனுகூலங்கள் உருவாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. குழந்தைகளுக்காக செலவு செய்வதற்கான தன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக கோபத்தை தவிர்த்துக் கொள்வது, குணத்தை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்ப்பீர்கள். பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கல்வி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை அன்பர்கள் சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. மாற்றங்களை எதிர்பார்த்திருந்த இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நிறைவான புதுமையான மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்க போகிறது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கப் போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? வெற்றிகரமான சூழல்கள், புதிதான அனுபவங்கள், எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற உத்வேகம் நிறைந்த நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தடைகள் முழுமையாக விலகக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக 6க்குடைய சுக்கிரன் 6ல் பயிற்சி அடைந்திருப்பதும், அதாவது 6, 8க்குடையவர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற தன்மை. கூடுதலாக பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நல்லதொரு அனுகூலமும் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கடன் தொந்தரவுகள், நிம்மதி இல்லாத தன்மைகள், எதிர்ப்பு தன்மைகள் கூடுவது, ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது ஒரு சங்கடமான அனுபவங்கள் கிடைப்பது போன்ற பலன்களும் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. எந்த சூழலிலும் தைரிய, தன்னம்பிக்கை, வீரிய பாவகத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உண்டு. மாற்றங்கள் நிறைவாக இருக்கும். எந்த வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்து அதில் வெற்றி காண இருக்கிறீர்கள். மனதளவில் தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் பற்றிய கவலை முழுமையாக விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு விலகும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சிறப்பு. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு விலகும். வழக்குகளில் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். முயற்சிகள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்லதொரு சாதகமான தன்மைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மனதில் உற்சாகம் பிறக்கும். அரசியல்வாதிகள் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி பெற இருக்கிறீர்கள். காரிய தடைகள் விலகும். குறிப்பாக அனைத்திலும் நல்லதொரு உறுதித்தன்மையோடு நினைத்ததை சாதித்து நிம்மதியான சூழல்களை பெறுகிற தினமாக
தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூராட நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கு இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சுக்கிரன் பயிற்சி அடைந்திருக்கிறார். திக்பலத்தோடு இருந்தவர் இன்றைய நாளில் ரிஷப வீட்டிற்குள், அதாவது அவருடைய சொந்த வீட்டிற்குள் அபாரமாக வளர்படி சந்திரனோடு இணைந்து சென்றிருக்கிறார். அதிர்ஷ்ட பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். கூடுதலாக சுக்கிரன் மிகப்பெரிய அளவில் வலுவாக உள்ள சூழலில் மகர ராசியினருக்கு பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் ஏற்படும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக அமையும். புத்திர சந்தானம் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் கூட விலகி நல்லதொரு உத்வேகம் பிறக்கின்ற தினமாக மகரத்திற்கு சுக்கிரனுடைய பயிற்சி இன்றைய நாளில் அனைத்து நலன்களையும் கொடுக்கப் போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிறைவான வெற்றி கிடைக்கும். குறிப்பாக மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் விலகிக் கொள்வதும் சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மனக்கவலை தோன்றி மறையும். லாபம் மேம்படும். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் நன்மை உண்டாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதிக கவனம் தேவை. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து வகைகளிலும் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளும் அவர்களுக்கு கூடிய விரைவில் நல்லதொரு செல்வாக்கினையும் உயர்வினையும் நிச்சயமாக கொடுக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தடையை வெல்லுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாகவும் இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, குறுக்கீடுகள் எதுவும் இல்லாத சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் துவங்குகிறது. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது மிக மேம்பட்டதான சூழல்கள், விரிவான தன்மைகள் நிறையவே இருக்கிறது. ராசியில் ராகு அமர்ந்திருந்தாலும் குரு தொடர்பு கொள்வதும், கூடுதலாக சுக்கிரன் ராஜயோகாதிபதி இன்றைய தினம் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைந்து திக்பலம் பெற்றிருப்பதுமான சூழலில் அனைத்திலும் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் குறைகள் இல்லாத நாளாக அமையப் போகிறது. அனைவரையும் அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான சூழல்கள் உண்டு. குலதெய்வ அனுகிரகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத சில சம்பவங்களால் மனதளவில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உங்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். ஆன்மீக பணிகளில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே இருக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதியதான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றமான சூழலை உணர இருக்கிறீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உற்சாகமும் மேம்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவார்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். உறவுகள் வருகை வீட்டிற்குள் உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை துணிந்தெடுப்பீர்கள். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை மேம்படும். மனக்குழப்பம் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்கள் சிறப்பான சூழலை உருவாக்கி வெற்றி காண இருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சமூக சேவை நோக்கோடு தொண்டாற்றி வருபவர்கள் புகழ் பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து கொடுக்கும் சாமர்த்தியம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் நல்லதொரு சிறப்பான உயர்வினை கொடுக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடி விலகப் போகிறது.
பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் அனுகூலங்கள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? மாற்றங்களை எதிர்பார்த்த மீனராசி அன்பர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்குமா? முக்கிய கிரகங்கள் பயிற்சி அடைந்திருப்பது, அதாவது அதிர்ஷ்டத்தை தருகிற சந்திரன் வளர்பிறை நிலையில் 3ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்ற சுக்கிரன் இன்றைய நாளில் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு சொந்த வீட்டிற்கு சென்று உறுதியாக சஞ்சரிப்பதும், தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், கீர்த்தி, வெற்றி, இசை சார்ந்த துறையில் சாதிப்பது, இனிமையாக அனைவரிடமும் பேசி பழகுவது, எதிர்பாராத இடத்திலிருந்து சில உதவிகள் கிடைப்பது, அனைத்திலும் மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியில் அமர்ந்திருக்கின்ற கிரக சூழல்கள் மட்டும் உங்களுக்கு சில சங்கடங்களையும் பொறுமை இழப்பும் கொடுக்கும். அதே நேரத்தில் நியாயம், நேர்மை கருதி செயல்படுவீர்கள். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தையும் மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவு மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களால் உதவியும் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கின்றீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை முழுமையாக விலகும். மனதளவில் உற்சாகம் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நற்செய்திகள் தேடி வரும். தொண்டர்கள் உற்சாகத்துடன் உங்களிடம் வேலை செய்வார்கள். இன்றைய நாள் எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் எதிர்ப்புகளை விலக்கி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் மீனராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர என்பவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகிற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர என்பவர்களுக்கு சுறுசுறுப்பான சூழல் உள்ள தினமாகவும், ரேவதி நட்சத்திர என்பவர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.